அண்ணன் மதிமுகவுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்களுக்கு எப்பொழுதுமே விடுதலை சிறுத்தைகளுக்கு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. எங்களுடைய தலைவர் சொன்ன கருத்து என்பது, அவர் வருவதற்கு முன்பாகவே நாங்கள் இந்த ஆட்சி அமைப்பதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த 5 ஆண்டுகளும் தவேக ஆட்சி எந்த விதமான தடையும் இல்லாமல் 5 ஆண்டுகளும் தொடர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அமைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அண்ணன் வைகோ அவர்கள் இந்த மாதிரியான பேசுறது அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல. மிக முக்கியமாக அவரை போன்ற மூத்த தலைவர் அவர்களிடமிருந்து இப்படியான கருத்துக்கள் வருவது என்பது வருத்தம் அளிக்கின்றது. திருமாவளவன் தற்போது ஒரு கால் கூட்டணி கட்சியிலும் மற்றொரு கால வேறொரு இடத்திலும் வச்சிருக்கிறாரு, அது போல செயல்படுறான்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் எதை புரிந்து கொண்டு பேசுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவர்கள் எல்லாம் தவேக ஆட்சி தொடரக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்தவர்கள், ஆளுநருடைய கருத்துக்களை அப்படியே வழிமொழிபவர்கள். அவர் தவேக ஆட்சி தொடர வேண்டும் என்று அக்கறையில் பேசக்கூடியவர்கள். விடுதலை சிறுத்தைகள் தவேக அமைச்சரவையில் ஆட்சியில் நாங்கள் உள்ள இருக்கிறோம், அமைச்சரவையில் இருக்கிறோம். எங்களுக்கு இல்லாத அக்கறை அவருக்கு இருக்காது. எங்களுக்கு தான் இந்த அக்கறை இருக்கின்றது. சமூக நீதி தொடர்பான அக்கறை, இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்கிற அக்கறை, இந்த ஆட்சி ஒரு இடதுசாரி மதச்சார்பற்ற ஒரு அரசை உள்வாங்கி இருக்கின்ற ஒரு ஆட்சியாக இருக்கிறது என்கின்ற அக்கறையில் இருக்கிறோம். அதனால நயினார் நாகேந்திரன் போன்றவர்களுடைய அக்கறை என்பது இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்கு மாற்றாக அவர்கள் வேறொரு உத்தியை கையாளுகிறார்கள். ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய கால்கள் சமூக நீதியின் கால்கள், எங்களுடைய கால்கள் முழுமையான இந்த ஆட்சியை ஆதரிப்பதற்கான கால்களாகத்தான் இருக்கு. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நாங்கள் ஒன்றும் வைக்கல. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் அளந்து வைக்கின்றோம், ஆழமாக வைக்கின்றோம். இந்த ஆட்சியை முழுமையாக 5 ஆண்டுகள் ஆதரிப்பதற்கான ஒரு நடையாகத்தான் இருக்கு. மகளிர் விடியல் பயணன்ற திட்டத்துல இப்ப மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து அப்படின்ற அந்த விடியல் என்ற வார்த்தையை தமிழ்நாடு அரசு நீக்கி இருக்கு. இன்று தமிழ்நாடு முழுவதும் இது நடைமுறைக்கு வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? மகளிர் விடியலா? அது பதிலுக்கு என்ன வச்சிருக்காங்க? மகளிர் விடியல் பயணம் வச்சிருந்தது மகளிர் பேருந்து. அதுல குறிப்பா கள்ளக்குறிச்சியில பார்த்தோம் அப்படின்னா அந்த மகளிர் கட்டணமில்லா பயணன்ற வார்த்தையை எடுத்துட்டு எல்லா பேருந்துகளையும் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட்டணம் இருக்கு. அதனால மகளிர் எந்த பேருந்து இலவச பேருந்து அப்படின்றத தெரிய முடியாத நிலைமை இருக்கு. கள்ளக்குறிச்சியில இருக்க எல்லா பேருந்துலயும் அந்த ஸ்டிக்கர் முழுவதுமாக கட்டியிருக்காங்க. இது தமிழ்நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்திருக்கு. நான் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்க அங்க ஒன்றும் இங்க ஒண்ணுமா எங்காவது இருக்கலாம். நான் நாங்க முறைப்படி ஏதாவது ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்பின் அடிப்படையில் நீங்கள் கேள்வி கேட்டால் அது நம்ம பதில் சொல்லலாம். இதை எங்கோ ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம சொல்லல. அது எந்த அறிவிப்புமே இல்லை. அறிவிப்பும் இல்லாமல் நாங்கள் அதை சொல்லக்கூடாது. ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு அது எந்த அறிவிப்பு இல்லை அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் பேசணும். அதெல்லாம் அறகுறையாக நான் பதில் சொல்லக்கூடாது. தமிழக உரிமைக்காக காவிரி நீரை பெற தமிழ்நாடு தவேக அரசு போராட வேண்டும். தண்ணீரை தராவிட்டால் காங்கிரஸ் அமைச்சர்கள் நீக்க தயாரா அப்படின்ட்டு தவேக அரசு இப்ப தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறார். இல்ல, கடந்த முறை அவர் முதலமைச்சராக இருந்தபோது என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாடு தான் கடந்த திமுக அரசு எடுத்தது. அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கும் தவேக அரசு எடுத்தது. எந்த விதத்தில் மாநில உரிமையை விட்டு கொடுக்கின்ற அரசு தவேக அரசு அல்ல. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாநில உரிமை தொடர்பாக சட்டப்பேரவையில் மிகுந்த தெளிவோடு பேசியிருக்கிறார்கள். இந்த மேகதாது அணை தொடர்பாக கடந்த முறை என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அவர்கள் அவர் சட்டப்பேரவையில் தான் இருந்தார். இந்த அரசு எடுக்கின்ற அத்தனை தீர்மானத்தையும் அவர் ஆதரித்தவர் தான். இன்றைக்கு வெளியில் பேசுவது என்பது அது மரபல்ல. ஆக தமிழக சட்டப்பேரவையில் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒருமுகமாக ஒரு தீர்மானம் ஏற்றிருக்கிறோம். அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த உரிமையை பெறுவது, மாநில உரிமையை பெறுவது, மேகதாது அணையை கட்டக்கூடாது என்கின்ற அந்த கருத்துக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த தீர்மானம் இயற்றப்பட்டது. ஆகவே மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன கருத்து என்பது ஏற்புடையதல்ல. சார், இப்ப தமிழக வெற்றி கழக கூட்டணியில் விசிக 2 இடமே ஜெயிச்சுட்டு அவங்க அமைச்சரவையில் இடம் பெற்றாங்க. 4 இடம் ஜெயிச்சு நம்ம அமைச்சரவையில் இடம்பெற முடியல அப்படின்னு பாமக பல கட்ட முயற்சிகள் எடுத்து வருவதா கூறப்படுது. அது குறித்து அவங்ககிட்ட கூட்டணியில
தாவேகா கூட்டணி இடம்பெற்றா விசிக அந்த கூட்டணி இடம்பெற வாய்ப்பு இல்ல அது வந்து யூகமா கேட்குறீங்க. அவர் சார் சொல்லும் பொழுது வந்து 4 இடத்துல நின்னது தொடர்பாக சொன்னா இதை நீங்க வந்து மரியாதைக்குரிய பாமக தலைவர் அவர்கிட்ட நீங்க கேளுங்க. நாங்க இந்த கூட்டணியில நாங்க வந்து தெளிவா அமைச்சரவையில் நாங்க இருக்கிறோம். சமூக நீதித்துறை அமைச்சரா இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த துறையை வந்து நீங்க ஃப்ரீயா நீங்க சுதந்திரமா செயல்படுங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வழிகாட்டி இருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் அவர்களும் அது குறித்து தான் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆகவே அதுல நாங்க கவனம் செலுத்துறோம். வேற எதுலையும் நாங்க கவனம் செலுத்தலாம்.